Hi, hello, welcome to Future Vision Study Center, Pg-Trb-Computer Science, Unit 8 Web Developmentல இன்னைக்கு பார்க்க போற டாபிக் 1.2 Basic Tags. 1.1ல நம்ம பேசிக்கா வாட் இஸ் HTML, மார்க்அப் லாங்குவேஜஸ் என்ன இருக்கு, டைப்ஸ் ஆஃப் மார்க்அப் லாங்குவேஜஸ், எப்படி கிரியேட் பண்றது HTML, அதுல என்ன மாதிரியான வெர்ஷன்ஸ் இருக்கு, அட்வான்டேஜஸ் என்னன்றதை பார்த்தோம். அண்ட் தென் வெப் சர்வர் பத்தியும் வெப் ப்ரௌசர் பத்தியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இங்க என்ன பண்ண போறோம்னா பேசிக் டேக்ஸ், ஹெச்டிஎம்எல்ல என்னென்ன பேசிக் டேக்ஸ்லாம் இருக்கு, அதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். HTML tags இன்னொரு நேம் நம்ம என்ன சொல்லலாம்னா HTML elements சொல்லுவோம். and the respective attributes used to create HTML documents, you can view them in browsers and other agents. நம்ம என்ன இங்க டேகா டிஸ்பிளே ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றோமோ அதுதான் நம்ம ப்ரௌசர்ல வாட்ச் பண்ண முடியும். எல்லா ப்ரௌசர், நாட் ஆல் ப்ரௌசர் யூசர் ஏஜென்ட்ஸ் எதெல்லாம் HTML டேகை சப்போர்ட் பண்ணுதோ அந்த ப்ரௌசர்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். டேக் ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன், டேக் அப்படின்றது ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இப்போ ஒரு கேம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஹெல்ப் பேஜில் இருக்கும். அந்த ஹெல்ப் பேஜில் நம்ம என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே டேகுன்றது இன்ஸ்ட்ரக்ஷன் தட் எம்பெடட் டைரக்ட்லி இன்டு த டெக்ஸ்ட் ஆஃப் HTML டாக்குமெண்ட். டேரெக்டாகவே HTML டாக்குமெண்ட்டில் என்ன பண்ணுறதுன்னு நம்ம எஸ்பெஷலி வித்தின் கிரேட்டர் தென் லெஸ் தென் டேக் மூலியமாகவே டேரெக்டாகவே எம்பெட் பண்ணிடும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க், நோட் பண்ணிக்கோங்க. ஈச் HTML டேக் describe that browser should something instead of simply displaying the text. ஒவ்வொரு டேகும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணுறோம், அந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இன் HTML டேக்ஸ் பிகின் வித் கிரேட்டர் தென் சிம்பிள் அண்ட் தென் எண்ட் வித் greater than symbol and then less than symbol in HTML tags. There are two types of tags, paired tags and unpaired tags. Paired tags அப்படின்றது அதுக்கான companion tag இருக்கும். companion tagன்றது opening close tag இருந்தா closing tagum must இருக்கும். A tag said to be paired tag between a tag and the companion tag. companion tagன்றது opening tag இருக்கு அப்படின்னா அதனுடைய closing tagum இருக்கும். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், companion tagன்னு சொல்லுவோம். In paired tags, the first tag referred to a opening tag, second tag referred to a closing tag. First tag opening nu, second one closing nu mention பண்ணுவோம். If for example this is text on italics, italicல எனக்கு வரணும் அப்படின்னா நமக்கு தெரியும் வேர்ட்ல நம்ம யூஸ் பண்ணுவோம் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். லைக் தட் இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், வித்தின் டேகுக்குள்ள ஃபர்ஸ்ட் லெட்டரான ஐயை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஐனாவே நம்ம அந்த இடத்துல மீன் பண்ணிக்க வேண்டிய என்ன இதுன்னா இட்டாலிக் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணிக்கணும். ஸோ ஐ இஸ் கால்ட் அன் ஓப்பனிங் டேக், அதை ஸ்லாஷோட யூஸ் பண்ணியிருக்கிற டேகை வந்து க்ளோசிங் டேக்னு சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அன் அன்பேர்டு டேக், இல்லை அப்படின்னா சிங்குலர் டேக்னு சொல்லலாம். அன்பேர்டு டேக் இல்லை சிங்கிள் டேக்னு சொல்லலாம். அன்பேர்டு டேக் டஸ் நாட் ஹாவ் அ கம்பானியன் டேக். கம்பானியன் டேக் இருக்காது, ஒன்லி ஒன் ஓப்பனிங் டேக் மட்டும்தான் இருக்கும். அன்பேர்டு டேக் ஆல்சோ நோன் அஸ் சிங்குலர் டேக் ஆர் ஸ்டாண்ட் அலோன் டேக்னு சொல்லலாம். ஸோ இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸை மென்ஷன் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதனுடைய டெஃபினிஷன்ஸையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹியர் சம் எக்ஸாம்பிள்ஸ் அபவுட் சிங்குலர் டேக்ஸ். பிஆர், ஹெச்ஆர். பிஆர் டேக் அப்படின்றது என்னென்னா பிரேக். இப்போ நமக்கு லைனுக்கு லைன், இப்போது வேர்டில் யூஸ் பண்ணக்குள்ள நம்ம என்டர் பிளேஸ் பண்ணி அடுத்த லைன் போகணும். பட் ஆனால் டேக் யூஸ் பண்ணக்குள்ள அந்த இடத்துல பிரேக் உள்ள நெக்ஸ்ட் லைன் போகணும் அப்படின்னா பிரேக்குன்றதை மென்ஷன் பண்ணணும், இல்லை கண்டினியூஸ் லைனாக தான் இருக்கும். ஹெச்ஆர் அப்படின்றது ஹரிசாண்டல் லைன். நீங்கள் ஹெச்ஆர் டேக்னு கொடுத்துட்டீங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய லைன் உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் டேக்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பேர்டு டேக், நெக்ஸ்ட் ஒன் வந்து அன்பேர்டு டேக். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா HTML ஸ்ட்ரக்சர். ஒரு HTML ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTMLன்ற டேக் ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஹெட்டை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம், பாடியை ஓப்பன் பண்ணி பாடியை க்ளோஸ் பண்ணுவோம், அண்ட் தென் HTML க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுதான் பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுக்குள்ள நம்ம மல்டிபிள் ஆஃப் த டேக்ஸ் நம்ம நீடுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸை மாற்றிப்போம். The body contains actual content of the web page. நம்ம வெப் பேஜில் வர கண்டென்ட் எல்லாமே எந்த டேக்ல இருக்கும் அப்படின்னா பாடி டேக்ல தான் இருக்கும்.
and then head contains all document header information like web document title, information about the document itself. head section குள்ள டைட்டில் டேக் கொடுத்து அதில் அந்த டாக்குமெண்ட்டோட டைட்டில் என்ன, ஹெட்டரோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஹெட் டேக்கில் கொடுத்துருவோம், இன்க்ளூடிங் த ஹெட் டேக். ஹெச்டிஎம்எல்க்கு அப்புறம் ஹெட்டுக்கு அப்புறம் டைட்டில் முடிஞ்சதும் டைட்டிலை க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோசிங் டேக் வச்சு அந்த ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்து பாடி டேக்கில் தான் நம்மளோட பாடி ஆஃப் த கண்டென்ட்டை கொடுப்போம். It is an important point of search engine. A container title is placed in a head structure. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஹெட்டுக்குள்ளே தான் டைட்டில் ஸ்ட்ரக்சர் இருக்கும். Between the title tags you have should some title of your document. நம்ம டாக்குமெண்ட் டைட்டில் நம்ம டைட்டிலில் தான் டெக்ஸ்டாக டிஸ்பிளே பண்ணுவோம். This will appear top of the browser title, also appears in the history list. இப்போ இங்கே Pg-Trb-CSSங்கிறது இங்கே இருக்கிறதுக்கு ஹெட் டைட்டில். அதே மாதிரி நம்ம வெப் பேஜில் போய் பார்த்தோன்னா நம்ம கொடுக்குற டாக்குமெண்ட்டுக்கான டைட்டில் அங்கே தான் இருக்கும். இது ஹிஸ்ட்ரி லிஸ்ட்லேயும் அப்பியர் ஆகும். ஃபைனலி த கண்டென்ட் டைட்டில் கண்டெய்னர் கோ இன் டு த புக் மார்க் ஃபைல் இஃப் யூ கிரியேட் அ புக் மார்க் டு அ பேஜ். சப்போஸ் எனக்கு அந்த வெப் பேஜ் வேணும் அப்படின்னா நம்ம புக் மார்க் யூஸ் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி டன் கொடுத்தோம் அப்படின்னா எப்போ நம்ம போய் அதை ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகும். ஆல்சோ ஹெட் கண்டென்ட்ஸ் மெட்டா இன்ஃபர்மேஷன் about the document, most importantly character encoding that is used. மெட்டா இன்ஃபர்மேஷன்றது about a HTML document. அந்த HTML டாக்குமெண்ட்டோட இன்ஃபர்மேஷன் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம எல்லாமே ஹெட்டிங் டேக்லேயே கொடுத்துருவோம். இது எல்லாத்தையுமே டேட்டா about HTML டாக்குமெண்ட் இதுதான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டா இன்ஃபர்மேஷன்னு சொல்லுவோம். மெட்டா இன்ஃபர்மேஷன் ஒவ்வொரு இதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், இவ்வளோ கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்தந்த லாங்குவேஜஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணுன்றது ஒவ்வொரு வேர்ஷனுக்கும் டிஃபர் ஆகும். அதை தான் நம்ம மெட்டா இன்ஃபர்மேஷனில் ஹெட்டிங் டேக்கில் கொடுப்போம், என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் இருக்கும் அப்படின்றது. இதை இந்த என்கோடிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஹியர் யூ சி எக்ஸாம்பிள் ஹெட் கண்டைன்ஸ் டைட்டில் எலமெண்ட்ஸ் டெனோட்டிங் த என்கோடிங். ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஹெட் டேக்குள்ள டைட்டிலில் நம்ம என்ன நம்ம டாக்குமெண்ட்டுக்கு எந்த டைட்டில் வேணாலும் இருக்கலாம். மெட்டா டேக்கில் அது என்ன மாதிரி கண்டென்ட் டைப்பு, அந்த கண்டென்ட் வந்து டெக்ஸ்ட்டு நம்ம HTML கொடுக்க போகிறோம், இதனோட கேரக்டர் செட் இதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்றத மெட்டா இன்ஃபர்மேஷனில் கொடுக்குறோம். இது வந்து ஒன்லி ஃபார் டெவலப்பர். யார் டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும். வியூவர் பண்ணுற கிளைண்ட்டுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் தெரியாது. பாடி ஆஃப் த கண்டென்ட் மட்டும் தான் தெரியும். இதில் நம்மளோட ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. அகெயின் யூ கேன் ஜஸ்ட் காப்பி த மெட்டா எலமெண்ட் above into your document. The body come after the head structure. ஹெட் ஸ்ட்ரக்சருக்கு அப்புறம் தான் நமக்கு பாடி ஆஃப் த கண்டென்ட்டே வரும். நெக்ஸ்ட்டு between the body tags you find all stuff get displayed in the browser window. நம்ம என்னெல்லாம் வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே பாடி டேக்ஸில் கொடுப்போம். ப்ரௌசர் மூலிமா நமக்கு வியூ ஆகும். ஆல் த டெக்ஸ்ட்டு, கிராஃபிக்ஸு, லிங்க்ஸு, இந்த மாதிரி என்னெல்லாம் அந்த பாடி டேக்கில் கொடுக்குறோமோ அது எல்லாமே நமக்கு ப்ரௌசர் மூலிமா நமக்கு வெப் பேஜில் வியூ ஆகும். த ஸ்ட்ரிக்ட் வேரியன்ட் ஆஃப் HTML 4.101 requires any content inside of the body within a further set of tags. நம்ம வித்தின் டேக்ஸ்க்குள்ள எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது இவங்க பேராகிராஃப் டேக்கோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கம்ப்ளீட் பேஜ் வுட் லுக் லைக் திஸ். ஒரு எக்ஸாம்பிளோட கொடுக்குறாங்க. ரைட்டிங் ஏ பேராகிராஃப் இன் HTML அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஹியர் டாக் டைப் கொடுத்து அதனுடைய வெர்ஷன்ஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த டாக் டைப்புன்னு எதுக்காக கொடுப்போம்னா வேர்ஷனை மென்ஷன் பண்ணுறது தான் டாக் டைப்போட வேலை. அண்ட் தென் ஹெட்டு HTML ஆஸ் யூஷுவல் நம்ம அங்கே வெர்ஷனை கொடுத்துட்டோம் அப்படின்னாவே அடுத்து என்னென்ன கொடுக்கணும்னா நம்ம ஒரு HTML ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, சேம் அந்த HTML ஸ்ட்ரக்சர் படி ஃபர்ஸ்ட் ஒன் HTML, நெக்ஸ்ட் ஒன் ஹெட்டு, நம்ம பேஜோட டைட்டில், சம் மெட்டா இன்ஃபர்மேஷன், அந்த வேர்ஷனுக்கான மெட்டா இன்ஃபர்மேஷன், ஓப்பன் பண்ண ஹெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறோம், ஓப்பன் பண்ண டைட்டிலை க்ளோஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் பாடியை இப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். பாடியில் போயிட்டு பேராகிராஃப் டேக்கில் H1ன்றது ஹெட்டிங் டேகு, சம் கண்டென்ட்டை கொடுத்து ஓப்பன் பண்ண டேக் எல்லாமே நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் கம்பேனியன் டேக், அது மீன் பேடு டேகு. அண்ட் தென் ஓப்பன் பண்ண பாடி டேகை க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ண HTML டேகை க்ளோஸ் பண்ணுறோம். இது மஸ்ட் ரூல். இப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னா கம்பேனியன் டேக், பேடு டேக்னா ஓப்பனிங் டேக், க்ளோசிங் டேக் மஸ்ட். ஸோ ஃபைனலாக அதோட அவுட்புட் ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம கொடுத்த ஹெட்டிங் டைட்டிலோட நேம் இங்கே இருக்குது. திஸ் இஸ் மை வெரி ஃபஸ்ட்டு HTML டாக்குமெண்ட்டை நம்ம டைட்டிலுக்குள்ளே கொடுத்தோம், அது இருக்குது. அண்ட் தென் நம்ம என்ன கண்டென்ட்டை H1ல் கொடுத்தோமோ
அந்த கண்டென்ட்டை இங்கே அவுட்புட்டாக டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேவா? இஃப் யூ வாண்ட் லீவ் யுவர் நோட்ஸ் ஆன் HTML பட் டோன்ட் வாண்ட் தோஸ் நோட்ஸ் ஷோ அப் ஆன் த ப்ரௌசர் விண்டோ யூ நீட் யூஸ் த கமெண்ட் டேக். நம்ம ஆல்ரெடி தெரியும் C++லாம் கமெண்ட் டேக் யூஸ் பண்ணுவோம். எதுக்காகனா அது என்ன பர்பஸ்க்காக அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 ஹைஃபன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே டேக் அதையும் எதில் மென்ஷன் பண்ணணும்னா டேக்லேயே தான் மென்ஷன் பண்ணணும். வித்தின் த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவோம். இதுவும் அன்பேர்டு டேக் தான், இந்த மாதிரி கொடுக்கணும். இப்போ ஹவு டு ரன் த HTML ஃபைல் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ சப்போஸ் வி ஹேவ் யூஸ் இன் அ நோட் பேடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நோட் பேடில் போய் டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ண ஃபைலை சேவ் பண்ணணும். இங்கே அவங்க எப்படி சேவ் பண்ணியிருக்காங்கன்னா HTML example.htmlனு சேவ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்மக்கிட்ட இருக்க ப்ரௌசர், இஃப் சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து க்ரோம் இருக்குது அப்படின்னா க்ரோமை ஓப்பன் பண்ணுறோம். க்ரோமில் போயிட்டு ஃபைலுன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம அங்கே சேவ் பண்ணியிருக்க ஃபைல் இங்கே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணி நமக்கு டேரெக்டாக அவுட்புட் வந்துடும். இங்கே நம்ம பிஃபோராக பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி அவுட்புட் நமக்கு ஷோ ஆகும். இதுதான் ரன் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். நெக்ஸ்ட்டு ஹெட்டர். ஒவ்வொரு டேக்காக இனிமேல் பார்க்க போகிறோம். ஹெட்டர் அப்படின்றது ஒரு 6 லெவலை பேஸ் பண்ணி இருக்குது. ஹெட்டிங் ஸ்ட்ரக்சர் ஆர் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு டு செட் அப்பார்ட் த டாக்குமெண்ட் செக்ஷன் டைட்டில்ஸ். நம்ம எப்படி ஒரு புக்கில் இப்போ இது வந்து இதனுடைய சைஸ் ஈவனாக இருக்கும். பட் ஆனால் இது போல்டில் இருக்குது, இது நார்மல் ஃபாண்ட்டில் இருக்குது. அந்த மாதிரி ஹெட்டரில் 6 லெவல்ஸ் ஆஃப் ஹெட்டிங் இருக்குது. ஹெட்டிங் 1லேருந்து த்ரூ ஹெட்டிங் 6 வரல இருக்குது. H1 நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம், H6 லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ 6 ஹெட்டிங் லெவல்ஸையும் ஒரே ஃபாண்ட்டில் தான் இருக்கும், ஒரே ஃபாண்ட் சைஸில் தான் இருக்கும். சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிறது நம்ம அங்கே போயிட்டு எந்த சைஸையும் டிக்ரீஸோ இன்க்ரீஸோ பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேக் HTML ஒரு பாடி ஆஃப் த கண்டென்ட்டில் ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 ஹெட்டிங் சைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. H1லேருந்து H6 வரலும். அதுக்கான ஸ்டைலையும் இங்கேயே அலைன் பண்ணியிருக்காங்க. டெக்ஸ்ட் அலைன், இது சென்டர், லெஃப்ட், ரைட்டு, ஜஸ்டிஃபை. அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்சியேஷன் தெரியும். இருக்கிறதுலே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சைஸ் அது எதுனா H1 தான். அடுத்தடுத்து லெவலில் சைஸ் டிஃபர் ஆகும். டிஃபர் ஆகக்குள்ளே நான் H2 வந்து லெஃப்ட்டில் கொடுத்துருக்கேன், H3 வந்து ரைட்டில் கொடுத்துருக்கேன், அண்ட் H4 வந்து ஜஸ்டிஃபை. லெஃப்ட்டும் இல்லை ரைட்டும் இல்லை, அங்கே இருந்த இடத்துல இருந்து அதனுடைய கண்டென்ட் ஜஸ்டிஃபையாக இருக்கணும். இதை வேர்ட் யூஸ் பண்ணியிருந்தோம்னா நமக்கு இந்த ஜஸ்டிஃபையோட இதெல்லாம் கிளியராக நமக்கு புரியும். இதுதான் ஹெட்டிங் டேக்கோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேக்கு ரொம்ப மெயின். ஏன்னா நம்ம கண்டென்ட்டை கொஞ்சமாக கொடுக்கணும்னா மஸ்ட் நமக்கு பேராகிராஃப் டேக் தான் யூஸ் பண்ண முடியும். டு கிரியேட் ஏ எம்ப்டி லைன் பிட்வீன் 2 blocks ஆஃப் டெக்ஸ்ட் you need to those text blocks with a paragraph marker P. இந்த 2 பிளாக்கு நடுவில் நம்ம ஒரு பேராகிராஃப் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல நம்ம Pன்றது யூஸ் பண்ணுவோம். சரௌண்ட் யுவர் பேராகிராஃப் வித் P அண்ட் க்ளோசிங் டேக் வித் /P. We have done our example page. Actually in HTML you don't need closing tag for P. You create an empty line after the block just writing P. Before the HTML versionல இது வந்து அன்பேர்டு டேக்காக தான் இருந்தது. இப்போ இருக்க வெர்ஷனில் தான் அதை அதை பேர்டு டேக்காக மாற்றுறாங்க. ஏன்னா நமக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாது. கண்டினியூஸாக பேராகிராஃப்னா நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது என்ன ஆயிரும், அடுத்த பேராகிராஃப்க்கு போயிடும். நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு BR டேக் யூஸ் பண்ணோம்னா தான் ஃபஸ்ட் பேராகிராஃப்க்கும் செகண்ட் பேராகிராஃப்க்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் தெரியும். தட்ஸ் வை வி செட் லைக் திஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் டேக் கொடுத்துருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சேம் பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பேராகிராஃப் டேக்கும் அப்படியே நமக்கு ப்ரௌசர் மூலயமா வெப் பேஜில் நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இது சாம்பிள் அவுட்புட். ஸோ என்னென்னலாம் எப்படி நமக்கு ஒரு லாங்குவேஜில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்க்குறோமோ அதேமாதிரி HTML இந்த டேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அது என்ன பண்ணுன்றதை நம்ம கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா HTML ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். நம்ம இது டேக் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ப்ரீன்னு யூஸ் பண்ணுவோம். டேக் எப்படி யூஸ் பண்ணுவோம்? ப்ரீன்னு யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது என்ன பண்ணணும்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பேராகிராஃப் டேக் கொடுக்கக்குள்ளே அடுத்தடுத்து ஒரு லைன் வந்துடும் அப்படின்னு. ஆனால் ப்ரீ கொடுத்தோம்னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கொடுக்குறீங்க ஒரு டேக் ப்ரீ டேக்குன்னு போட்டு, இந்த இடத்துல HTMLன்னு கொடுக்குறீங்க, நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு ப்ரீ எலமெண்ட்னு கொடுக்குறீங்க அப்படின்னா இங்கே என்ன ஸ்ட்ரக்சரில் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ சேம் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். அதுதான் ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். HTML ப்ரீ எலமெண்ட் இன்சர்ட் இன் எ பிளாக் ஆஃப் எ ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட். திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி visual element. Semantic of the text remains the same or without it. அங்கே என்ன இருக்கோ அதுதான் வரும். அதை தான் சொல்கிறாங்க with or without it. இதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது டிஃப்ரெண்ட்டான டேக். இன்ஃபேக்ட்
இட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் விஷுவல் யூசர் ஏஜென்ட்ஸ். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா விஷுவல் யூசர், நம்ம என்ன அங்கே ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணுறோமோ அதுதான் வர்றதுனால ஸோ விஷுவல் யூசர் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க. இது எப்படி ரெண்டர் ஆகுது உள்ள அப்படின்றதுனா ஒயிட் ஸ்பேஸ் மே பி லெஃப்ட் இன்ஆக்ட் விச் மீன்ஸ் கான்சிக்யூட்டிவ் ஸ்பேசஸ் ஷுட் நாட் பி ஸ்ட்ரைப்டு. எந்த ஸ்பேசஸுமே அதுவாக எடுத்துக்காது. அங்கே நம்ம அந்த ப்ரீ டேக்குன்னு போட்டோம்னா அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே இன்ஆக்ட் பண்ணிடும். அண்ட் டெக்ஸ்ட் மே பி ரெண்டர்ட் வித் ஃபிக்ஸ்டு பிச் ஃபாண்ட். அங்கே என்ன பிச் ஃபாண்ட்டில் இருக்கோ அதே தான் இருக்கும், எதுவும் சேஞ்ச் ஆகாது, அதே சேம் இதில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கலாக வேர்ட் ரேப் வந்து டிசேபிள் ஆயிரும், அடுத்தடுத்த லைனுக்குலாம் போகாது. ஒன்ட் பி ஸ்பிளிட்டட் அன்லஸ் எ லைன் பிரேக் இஸ் ஃபோன். எந்த பிரேக்கும் ஆகாது, அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணும். பை டைரக்ஷனல் ப்ராசஸிங் அப்படின்றது ஆக்சுவலாக அது ஒரு அல்காரிதம். ஆர்டிஎல் இது என்ன சொல்லுவோம்னா லெஃப்ட் டு ரைட், இல்லை அப்படின்னா எல் டு எல்டிஆர்னு சொல்லுவோம், லெஃப்ட் டு ரைட்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு அல்காரிதம். இதுவும் என்ன ஆயிரும் அப்படின்னா டிஸ்பிளே ஆயிரும். கீழே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ப்ரீன் கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரியே ஒரு லைனை ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கிப் பண்ணி போட்டிருக்காங்க. இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே டிஸ்பிளே பண்ணுற வேலை தான் இந்த ப்ரீ ஃபார்மேட்டட் டெக்ஸ்ட்டோட வேலை. இதை அந்த அவுட்புட் பார்த்தாவே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீ எலமெண்ட்னு கொடுத்துருக்காங்க, அங்கே என்ன மாதிரி எந்த வேர்டோட நம்ம கட் பண்ணியிருக்கோமோ அந்த வேர்டோட கட் பண்ணி வந்திருக்கு. ஒரு ஸ்பேஸ் கூட அதை கூட அது என்ன ஸ்பேஸில் இருக்கோ அதை மட்டும் அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரீ ஃபார்மேட் டெக்ஸ்ட் பார்த்த மாதிரியே போல்டு ஃபேஸ் இட்டாலிக்ஸ் நம்ம வேர்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, போல்டு இட்டாலிக் அண்டர்லைன், அதே மாதிரி இங்கேயும் என்ன டேக் யூஸ் பண்ணுவோம்னா பீன்ற டேக் வந்து ஃபார் போல்டுக்கு, ஐன்றது வந்து இட்டாலிக்கு. யூசிங் போல்ட் டெக்ஸ்ட் வில் டிஸ்பிளே யுவர் டெக்ஸ்ட் இஸ் திக்கர் ஃபாண்ட் மேக்கிங் ஒன் ஆர் மோர் வேர்ட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப்லேயே போல்டு ஃபேஸ் அண்ட் இட்டாலிக்ஸுங்கிறது நமக்கு ரொம்ப திக்காக இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் திக்காக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல அதெல்லாம் அப்படி டினோட் பண்ணால் நமக்கு அந்த அப்போ தான் யூஸ் பண்ணுறதுக்கான இல்லை எல்லா ஃபாண்ட்டும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஐடியா இருக்காது. ஸோ வி ஹாவ் டிஃப்ரென்ஷியேட் வித் போல்ட் அண்ட் நார்மல் லெட்டர். ஸ்டாண்ட் அவுட் ஃப்ரம் த ரெஸ்ட் வில் ட்ரா த ரீடர்ஸ் அட்டென்ஷன். ரீடர் அட்டென்ஷனாக இருக்கணும், அவங்களுக்கு எங்கே என்ன டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணுன்றதுக்காகவே நம்ம இந்த போல்டில் யூஸ் பண்ணுறோம். திஸ் இஸ் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன் லார்ஜ் மேட்டர் ஆஃப் டேஸ்ட். ஒரு புக் ரைட்டர் இருக்காரு அப்படின்னா அவருடைய கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த இடத்துல ஒரு வேர்டை போல்ட் பண்ணணும், ஒரு லெட்டரை போல்ட் பண்ணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போல்ட் பண்ணுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆஸ் யூஷுவல் HTML டேக், பாடி டேக், ஹெட்டிங் டேக்ல பேராகிராஃப் டேக்குள்ள இதை மட்டும் எனக்கு போல்ட் பண்ணி கொடுங்கன்னு இன்பிட்வீன் கண்டென்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அதுவே தான் நமக்கு அவுட்புட்லேயும் ஷோ பண்ணியிருப்பாங்க. இது வந்து H1ல வரதுனால ஹெட்டிங் டேக் வந்து போல்டாக வந்துடுது. இது நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது, ஆனால் திஸ் இஸ் அ போல்டு டெக்ஸ்ட்ன்றது மட்டும் நமக்கு போல்டாக இருக்குது. அதே ஃபாண்ட் சைஸில் ஆனால் லெட்டர் வந்து போல்டாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the italic font size slants to the text to right and this can be used for draw special attention one or more words. If suppose ஒரு புக் ரைட் பண்ணுறாங்க, அந்த இடத்துல அந்த வேர்டு முக்கியம் அப்படின்றப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இட்டாலிக் கொடுத்துருவாங்க. இட்டாலிக்ன்றது என்ன பண்ணும், அந்த லெட்டர் என்ன ஆகும், ஸ்லாண்டிங்கில் வரும். யூ மே விஷ் டு இட்டாலிக்ஸ் இன்ஸ்டீட் ஆஃப் போல்ட் when bold font style is too loud for your purpose. நம்ம பர்பஸ்க்கு தகுந்த மாதிரி அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த font style நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். Italics has a variety of other application. Use of its largely matter of taste. இதுவும் போல்டு மாதிரி தான், நம்மளோட அப்ளிகேஷனுக்கு இல்லை நம்மளோட பேஜுக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இட்டாலிக் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். The italics often formally applied to title of newspapers, magazines, books. அதை பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு நியூஸ் பேப்பர் உங்ககிட்ட கையில் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து பாருங்கள், எஸ்பெஷலி இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர். டு டிஸ்பிளே த இட்டாலிக்ஸ் இன் HTML பிளேஸ் டிசைர்டு டெக்ஸ்ட் ஆஃப் இந்த மாதிரி ஓப்பனிங் டேக் வித் இது வந்து பேரட் டேக் தான், இட்டாலிக்கும் இப்படி தான் கொடுக்கணும். ஓப்பனிங் டேக் க்ளோசிங் டேக்கோட அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் டேக்குள்ள இட்டாலிக் டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரியும். லைட்டாக ஸ்லாண்டாக இருக்குது, இதில் நார்மல் லெட்டர்ஸ். ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் டேக்ஸ் அண்ட் தென் லாஜிக்கல் டேக்ஸ்னு 2 டேக்ஸ் இருக்கும். ஃபிசிக்கல் டேக்ஸ் எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா அப்பியரன்ஸ் ஒன்லி, பியூர்லி ஃபார் ஸ்டைலிங். எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய வெப்பேஜில் இருக்க டெக்ஸ்ட்டை பியூர்லி ஃபார் ஸ்டைல் பண்ணுற பர்பஸ்க்கு மட்டும்தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை மாடர்ன் HTML ரெக்கமெண்ட்ஸ் யூஸிங் CSS ஃபார் ஸ்டைலிங். ஆக்சுவலாக பிஃபோர் த டேஸ் வெர்ஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம HTMLலேயே
நம்ம ஸ்டைல் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ சிஎஸ்எஸ் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணி பண்றோம். பிசிக்கல் டேக் இப்போ பிசிக்கல் டேக்ஸ்ல என்னன்னு பார்க்கலாம். பிசிக்கல் டேக் கண்ட்ரோல் ஹவு த கேரக்டர்ஸ் ஆர் ஃபார்மேட்டட். கேரக்டர்ல எப்படி எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணி நமக்கு அழகா ஷோ பண்ணலாம் அப்படின்றது தான். ஃபார் இன்ஸ்டன்ஸ் யூ மைட் டிஸ்பிளே சம் கேரக்டர்ஸ் ஆஸ் போல்டு இட்டாலிக். பிஃபோரா நம்ம பார்த்த மாதிரி போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் ஹெச்ஆர் என்னென்ன மாதிரி டேக்ஸ்லாம் இருக்கு அப்படின்றதையும் இங்கே ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க. டேகோட டிஸ்கிரிப்ஷன் அது என்ன பண்ணும், என்ன ரெண்டரிங் பண்ணும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போல்டு, அடுத்து பிக்குன்றது போல்டை விட அடுத்த சைஸு. இட்டாலிக்னா இப்போ தான் உங்களுக்கு சொன்னேன் ஸ்லாண்ட்லிங்கில் வரும். எஸ்ன்றது ஸ்ட்ரைக். ஒரு வேர்டு இருந்தால் அதுக்கு இன்பிட்வீனில் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும் இல்லையா, அதை என்னன்னு சொல்கிறாங்க ஸ்ட்ரைக். அது நம்ம எஸ்ன்ற ஷார்ட் ஃபார்ம்லையும் சொல்லலாம், இல்லை ஸ்ட்ரைக்குன்ற டேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்மால்ன்றது இருக்கிறதுலே ஸ்மால் சைஸ். H6க்கு அப்புறம் உள்ள ஸ்மால் சைஸ், அது ஸ்மால் டேக்கில் கொடுக்குறோம். சப்பு சூப்பர் ஸ்கிரிப்ட் உங்களுக்கு மேக்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம் தெரியுமா. சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்றது இப்போ இங்கே டெக்ஸ்ட்னு இருக்குன்னா இந்த இடத்துல 2ன்னு இருக்கிறது, இல்லை சப்ஸ்கிரிப்டுங்கிறது இங்கே 2ன்னு வச்சு ஆரம்பிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் சப்ஸ்கிரிப்டுக்கும் சூப்பர் ஸ்கிரிப்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன். டிஸ்பிளே த டெக்ஸ்ட் சப்ஸ்கிரிப்ட் டெக்ஸ்ட் டிஸ்பிளே த பிலோ பேஸ்லைன். பேஸ்லைனில் வந்தால் அது சப்ஸ்கிரிப்ட், எபோ த பேஸ்லைன் வந்தால் அது சூப்பர் ஸ்கிரிப்ட். டிடின்ற டேக் நெக்ஸ்ட் டெலிடைப் டிஸ்பிளே த டெக்ஸ்ட் வித்தோட அந்த ஃபாண்ட்டோட வித்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், இதில் மாறாது அப்படின்றதுக்காக டிடி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அண்டர்லைன் த டெக்ஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுனா நம்ம என்ன பண்ணுறோம், எப்படி பென்சிலை வச்சு அண்டர்லைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி டேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல அண்டர்லைன் யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் டேக்ஸ். லாஜிக்கல் கேரக்டர் டேக் டிஸ்கிரைப் த ஹவு டெக்ஸ்ட் பீங் யூஸ்ட், நாட் நெசசரிலி ஹவு இட் இஸ் ஃபார்மேட்டட். இது எப்படி ஃபார்மேட் பண்ணணுன்றது நெசசரி கிடையாது. பட் ஆனால் இது என்ன பண்ணா டிஸ்கிரைப் த மீனிங்கோட இருக்கும். அதாவது சிங்கிள் வேர்டில் இல்லாமல் டிஸ்கிரைப் த மீனிங் ஆர் பர்பஸ். மீனிங் சொல்லுதுன்னு சொல்லலாம், இல்லை பர்பஸே என்னன்னு சொல்லிடும். எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த டேக்ஸ்லாம் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். அதனுடைய எக்ஸாம்பிள் டேக்ஸில் காமன் லாஜிக்கல் கேரக்டர் டேக்ஸ் சில டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சைட்னா சைட்டேஷன், எம்பசிஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் அதை உங்களுக்கு எக்ஸாம்பிளில் ஷோ பண்ணுறேன். அண்ட் தென் கோடு. இந்த டேக்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க, என்னென்ன டேக்ஸ் எதுக்கானதுன்றத டிஸ்கிரிப்ஷனோட பார்த்துக்கோங்க. கோடு சாம்பிள் டிஸ்பிளே சம் கேரக்டர்ஸ் கோட் யூஸ்வலி இன் கொரியர் ஃபாண்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக வேணும், ஆனால் அது அதில் எந்த சேஞ்சஸ் இருக்காதுன்றத கோடுன்னு சொல்லுவோம். டெல்லுன்றது டெலிட்டட். டெக்ஸ்ட் லைன் த்ரோ இட் ரெண்டர்ஸ் டிஃப்ரெண்ட்லி இன் டிஃப்ரெண்ட் ப்ரௌசர்ஸில் யூஸ் பண்ணக்குள்ள அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த டேக்கை யூஸ் பண்ணிக்க முடியும். டெலிட்டட் டேக் கூட யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் டெஃபினிஷன் என்ன, இட்டாலிக்ஸ் ரெண்டர்ஸ் டிஃப்ரெண்ட்லி இன் நெட்ஸ்கேப் அண்ட் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். இந்த ப்ரௌசர்ஸில் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். எம்ஃபாசிஸ் அண்ட் தென் இன்சர்டட். எம்ஃபாசிஸ் அப்படின்றது த டெக்ஸ்ட் இன் சம் யூஸ்வலி ஆஸ் இட்டாலிக் மாதிரியே இருக்கும், ஆனால் பட் அதுக்கு நம்ம இன்னொரு நேம் என்ன கொடுக்கலாம்னா இஎம்னு கொடுக்கலாம். அதுக்கு இதுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். நெக்ஸ்ட் இன்சர்டட் அப்படின்னா டெக்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணுறது. நம்ம யூ பார்த்தோம் இல்லையா, யூ இங்கே வந்து என்னென்னு கொடுக்குறோம், ஐஎன்எஸ்ன்னு கொடுக்குறோம். இதுவும் நெட்ஸ்கேப்லையும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரையும் மட்டும் யூஸ் பண்ணுற அந்த ப்ரௌசர்ஸில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு கேபிடிங்கிறது இது ஒரு கோட் சாம்பிளாக சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா இதுவும் பாருங்கள் ஃபிக்ஸ்டு வித் ஃபாண்ட் இது ரெண்டுமே கேபிடியும் சாம்பும். அண்ட் தென் ஸ்ட்ராங் அப்படின்றது நம்ம எம்ஃபாசிஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுலேருந்து அதாவது நம்ம கொடுத்ததை மாறக்கூடாது. அந்த எம்ஃபாசிஸ் ஸ்லாண்டிங் லைன்லேயும் வரும், வித் போல்டோட வரும், திக்காக வரும். அடுத்து வேர் அப்படின்றது ப்ரோக்ராம் வேரியபிள். அதுவும் நமக்கு இட்டாலிக்ஸில் தான் ஷோ ஆகும். இட்டாலிக்ஸ் மட்டும்தான் இட்டாலிக்ஸில் ஷோ ஆகுன்னு இருக்காது. இந்த டேகோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தாவே தெரியும் எதுக்கெல்லாம் அதே மாதிரி வரும் அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டாஸ்க் கம்பேர் கான்ட்ராஸ்ட் ஃபிசிக்கல் டேக்ஸ் ஆஃப் லாஜிக்கல் டேக்ஸ் அண்டு ஃபிசிக்கல் டேக்ஸ். அப்போ ஃபிசிக்கல் டேக்ஸுக்கும் லாஜிக்கல் டேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஷியேட்னு சொல்லிட்டு அதை கம்பேர் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் எடுத்திருக்காங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க. HTML இஸ் பேசிக்லி செப்பரேட்டட் இன் 2 parts. ஹெட் டேக் ஒன்றாவும் பாடி டேக் ஒன்றாவும் பிடிச்சிருக்கோம். பிஃபோர் த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம். வி ஆல்சோ ஆட் டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் ஆன் டாப் அண்ட் கெட் த பேசிக் டாக்குமெண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் HTML வெர்ஷன். ஹெட்டில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வெர்ஷன் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சர் நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றதுமே பார்க்க போகிறோம். பேசிக் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சேம் நம்ம பிஃபோராக பார்த்த மாதிரி தான் பாருங்கள்.
ஸ்ட்ரக்சர் ஆஃப் HTML ப்ரோக்ராமில் இது வேர்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த டாக் டைப்பு HTML ஹெட்டு. இங்கே வந்து நம்ம ஹெட்டில் மெட்டா இன்ஃபர்மேஷன், here HTML head tag and then body tag. HTML tag என்ன பண்ணுனா HTML tag act as a container of whole document. every character every whole documentக்கும் கண்டெய்னராக இருக்கிறது HTML tag தான். every character in the document should be start within HTML start and then end tags. நம்ம பிஃபோராக பார்த்தோம் இல்லையா, HTML start and then HTML close tags. நெக்ஸ்ட்டு இதனுடைய definitions பார்ப்போம். HTML tag can also used to define the language of the content document through the lang attribute. The content of the HTML is divided into two parts using HTML head tag and then HTML body tag. இதில் 2 parts டிவைட் பண்ணுறாங்க. இது இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. ஹவு மெனி பார்ட்ஸ்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது என்னென்ன பார்ட்ஸ்ன்னு தெரிஞ்சிருக்கணும். ஹெட் டேக்ல என்ன நடக்கும்னா, this section is a டாக்குமெண்ட்டோட ஹெட் மெயின். ஆல் இன்ஃபர்மேஷன் கண்டென்ட் இன் த டாக்குமெண்ட் ஹெட் லோடட் ஃபஸ்ட்டு இங்கே தான் நம்ம அந்த டைட்டில் என்ன, அதோடைய மெட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் நம்ம இங்கே தான் லோட் பண்ணுவோம். பிஃபோர் எனி திங் இன் அ டாக்குமெண்ட் ஆஸ் இட் டிஃபைன்டு பிஃபோர் த பாடி செக்மெண்ட். பாடி செக்மெண்ட்க்கு முன்னாடியே இதை யூஸ் பண்ணிடுவோம். இதில் என்னென்ன டேக்ஸில் இன்க்ளூட் ஆகுனா டைட்டில், ஸ்கிரிப்ட், ஸ்டைல், மெட்டா, என்னென்ன ஹெட்டிங் இன்ஃபர்மேஷனில் என்னென்ன டேக் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஹெட் டேக்கில் தான் கொடுக்கணும். ஆஃப்டர் தட் ஹெட் டேக் வி கேன் யூஸ் த பாடி டேக். பாடி டேக்கில் இது டாக்குமெண்ட்டோட பாடி இதுதான். இப்போ எப்படி சொல்லலாம்னா, சிம்பிளாக லீவ் லெட்டர் ஒரு எழுதுகிறோம் அப்படின்னா ஃப்ரம் டு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி தான் ஹெட் டேக்கும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஃப்ரம் டூக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பாடி ஆஃப் த லெட்டர் இருக்கும். ஸோ பாடி ஆஃப் த லெட்டர் மாதிரி இங்கே பாடி ஆஃப் த டேக் தான் இங்கே நம்ம டாக்குமெண்ட்டோட பாடி. பாடி இஸ் த கண்டெய்னர் ஆஃப் விஷுவல் பார்ட் ஆஃப் எ டாக்குமெண்ட். அதை தான் நம்ம வெப்பேஜில் வியூ பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய விஷுவல் பார்ட். all the things written here will be shown when the document is rendered. இங்கே நம்ம என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதை தான் நமக்கு ரெண்டர் ஆகி நம்ம டாக்குமெண்ட்டாக அங்கே ஷோ ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டேக்ஸ் இன் HTML கேன் பி இன்சர்டட் இன் த பாடி செக்ஷன். மோஸ்ட்டாக நிறைய டேக்ஸு நம்ம 95% ஆஃப் த டேக்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பாடி டேக்கில் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன் அப்படின்றத எதை மென்ஷன் பண்ணும் அப்படின்னா அதனுடைய வேர்ஷன். எவ்ரி வெல் ரிட்டன் HTML டாக்குமெண்ட் பிகின்ஸ் வித் த பேசிக் டிக்ளரேஷன். வாட் டைப் ஆஃப் த டாக்குமெண்ட், இது என்ன டைப்பான டாக்குமெண்ட், என்ன டைப்பான டிக்ளரேஷன். தட் இஸ் டிக்ளரேஷன் இஸ் மேட் யூஸ் ஆஃப் டாக் டைப் டேக். இது எப்படி கொடுப்போம் அப்படின்னா சேம் அந்த கிரேட்டர் தென் லெஸ் தென் சிம்பிளில் தான் கொடுப்போம். அண்ட் டு பி ரிட்டன் அட் த பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் HTML டேக் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா லெஸ் தென் சிம்பிள், எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் அண்ட் தென் டாக் டைப் அப்படின்றத பிஃபோராக மென்ஷன் பண்ணிடுவோம். இது வெர்ஷனை மென்ஷன் பண்ணுறதுக்காக. மென்ஷன் டு வேர்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டாக்குமெண்ட் டைப் HTML பப்ளிக், அதனோட வேர்ஷன் என்ன HTML 4.0 அப்படின்றத பிஃபோராக மென்ஷன் ஆகும். அப்போ தான் நமக்கு மெட்டா இன்ஃபர்மேஷனில் எதெல்லாம் சப்போர்ட் பண்ணும் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றத இங்கேயே நமக்கு தெரிஞ்சிடும். எந்த வேர்ஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணும் இல்லையா, அதுக்கு என்னென்னலாம் எதுக்காக அதை பண்ணுறோம் அப்படின்னா HTML ஃபார்மேட்டிங் இஸ் எ ப்ராசஸ் ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் ஃபார் பெட்டர் லுக் அண்ட் ஃபீல். எதுக்காக இட்டாலிக்ஸ் போல்டு எல்லாம் மென்ஷன் பண்ணுறோம், டாப் டு பாட்டம் வரலும் சேம் கண்டென்ட்டாக இருந்தால் அதில் நமக்கு எதுவுமே டிஃப்ரென்சியேஷன் தெரியாது. ஸோ தட்ஸ் வை வி ஹாவ் அ டிஃப்ரெண்ட் tags we can use so because of better look and feel. HTML provides us ability to format a text without using CSS. பிஃபோராக ஸ்டார்ட் பண்ணக்குள்ள CSS இல்லாமல் இப்படி தான் டாக்குமெண்ட்டை ஸ்ட்ரக்சர் பண்ணோடனே அதுலேயே அவங்க டிசைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃபார்மேட்டை அந்த டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது there are many formatting tags in HTML. There are many formatting tags in HTML. These tags are used to make text-ஐ bold பண்ணுறது, italized பண்ணுறது, underline பண்ணுறது, இந்த மாதிரி நம்மளோட நீட்க்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். There are almost 14 options available how the text appears in HTML and XHTML. HTML-லையும் XHTML-லையும் HTML-ங்கிறது நம்மளே டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணிக்கிறோம் யூஸிங் போல்டு இட்டாலிக் டேக்ஸு. XHTML-னா நம்ம CSS போயிடுவோம். ஸோ CSS-ல டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ எப்படி இங்கே டேக் யூஸ் பண்ணுறோமோ அங்கே அதே மாதிரி கலரு, போல்டு, இட்டாலிக் அப்படின்றத டிஃபால்ட்டு சில டேக்ஸ் அங்கே யூஸ் பண்ணுவாங்க. HTML formatting tags are divided into two categories. One is physical tag and then logical tag. Physical tag அப்படின்றது என்னன்னா நம்மளுடைய அப்பியரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான்
அப்பியரன்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அது எப்படி இருக்குன்றதுக்கு பியூர்லி ஃபாஸ்ட் ஸ்டைலிங், அதை ஸ்டைல் பண்ணுறதுக்காக. இதுவே லாஜிக்கல் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த மீனிங், ஒரு சிங்கிள் வேர்டு இல்லாமல் அந்த வேர்ட்லேயே நமக்கு மீனிங் புரிகிற அளவுக்கு இருக்கும். ப்ரொவைட் த விஷுவல் அப்பியரன்ஸ் டு த டெக்ஸ்ட் தான் ஃபிசிக்கல் டேகு. இங்கே என்ன லாஜிக்கல் டேக்னா ஆட் சம் லாஜிக்கல் அண்ட் சிமாண்டிக் வேல்யூ டு த டெக்ஸ்ட். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபிசிக்கல் டேக் அண்ட் தென் லாஜிக்கல் டேக் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பார்த்ததுக்கான ஒரு எக்ஸாம்பிள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். சரி, ஆக்சுவலாக இந்த வெப்சைட் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோட் பென்னு சொல்லி ஒரு ஆன்லைன் எடிட்டர் டூல். நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கும் ரெஃபர் பண்ணக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் இங்கே போயிட்டு இந்த கோட் பென் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டேகும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டேகும் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள் H1லேருந்து H6 வரலும் ஹெட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனுடைய டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் டேவுக்கு சம் திஸ் இஸ் ஏ பேராகிராஃப்னு கொடுத்துருக்காங்க, அது வியூவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு பிரேக்குன்னு கொடுத்துட்டு இங்கே பிஆர்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது பேராகிராஃப் டேக் கிடையாது. டு பிரேக்குன்ற ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு பிஆர்னு கொடுத்தோன்னே அது என்ன பண்ணுது, டு பிரேக்கு அப்புறம் அடுத்த லைனுக்கு போயிடுது. லைனை அடுத்த லைன் போகுது. ஒவ்வொரு வேர்டுக்கும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பிஆர் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிஆர் யூஸ் பண்ணுற இடத்துல எல்லாம் அது என்ன இருக்குது, 1 by 1 நெக்ஸ்ட்னு மூவ் ஆயிருக்கு. இந்த டிஃப்ரென்சியேஷன் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிளில் புரியும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் ஹெச்ஆர் டேகு அப்படின்றது ஹரிசாண்டல் லைன் ஆஃப் த HTML பேஜ்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஹெச்ஆர்னு கொடுத்துருக்காங்களா, இந்த லைன் டிஸ்பிளே ஆயிருக்கா, அதுதான் ஹரிசாண்டல் லைன். அதுக்கான டெஃபினிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது அப்படியே நமக்கு கீழே வந்திருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா இஎம்னு ஒன்று படிச்சிருப்போம் லாஜிக்கல் டெக்ஸ்ட்டில், எம்பாஸ்டு டெக்ஸ்ட்டு பாருங்கள், இட்டாலிக் டெக்ஸ்ட் மாதிரியே இருக்குது. பட் ஆனால் எம்பாஸ்டுங்கிறது அதை விட கொஞ்சம் மாடர்னைஸ் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குது. ஸ்ட்ராங் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் பாருங்கள், போல்டுன்னு மென்ஷன் பண்ணாமல் ஸ்ட்ராங்குன்னு மென்ஷன் பண்ணாவே போல்டு மாதிரி மாறி இருக்கு. இது நெக்ஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் லிஸ்ட்டு அன்ஆர்டர் லிஸ்ட்டாக இருக்குது. இது நம்ம ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டில் பார்க்க போகிறோம். நம்ம இது வரலும் பார்த்து இந்த எக்ஸாம்பிள் வரலும் இப்போ பார்த்துருக்கோம். ஹெட்டிங் டேக்னா என்ன, போல்டு, இட்டாலிக்கு, ஃபிசிக்கல் டேக் என்ன, லாஜிக்கல் டேக் என்ன, இது எப்படி ஃபார்மேஷன் இருக்கும் அப்படின்றத மட்டும் நம்ம இங்கே பார்த்துருக்கோம். இதே சேம் கோட் பென் எடுத்து பார்த்து நீங்களும் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதுவரையிலும் நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோன்னா 1.2ல பேசிக் டேக்ஸில் HTML டேக்ஸ், கண்டெய்னர் டேக் அண்ட் தென் சிங்குலர் டேக்னா என்ன, HTML ஸ்ட்ரக்சர், அதனோட எக்ஸாம்பிள், அந்த ஹெட்டர்ஸ் டேக், பேராகிராஃப் டேக், ப்ரீஃபார்மேட்டட் டெக்ஸ்ட் டேக், போல்ட் அண்ட் இட்டாலிக்ஸ் டேக், ஃபிசிக்கல் டேக்னா என்ன, லாஜிக்கல் டேக்ஸ், பேசிக் ஸ்ட்ரக்சர், டாக்குமெண்ட் டைப் டிக்ளரேஷன், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிக் டேக்ஸ், இதெல்லாம் 1.2ல பேசிக் டேக்ல கவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மேட்டிங் அண்ட் ஃபான்ஸு. இதில் ஸ்ட்ராங் டேகு, போல்ட் டேக், இட்டாலிக் டெக்ஸ்ட்டு அண்ட் தென் இஎம் டேக் என்ன பண்ணுது, மார்க் டேக் என்ன பண்ணுது, அண்டர்லைன் டெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்றத ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.